என் கண்மலையும் என் மீட்புறமாகிய கர்த்தாவே, உமது அடியானுடைய வாயின் வார்த்தைகளையும் அருமை சபை மக்களுடைய இருதயத்தின் சிந்தனைகளையாகவும் உமது சமூகத்தில் பிரீதியாக இருப்பதாக. ஆமேன். கர்த்தருக்குள் அன்பார்ந்த தூய பேதுரு ஆலயத்தினுடைய திருச்சபையின் மக்களே, உறவுகளே, இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே ஆண்டவருடைய திருவசனங்களை பகிர்ந்து கொள்ள எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஸ்தல போதகர் ஆயர் அவர்களுக்கும், செயலாளர், பொருளாளர், கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கின்றேன். தூய மேரி மகதலேன் மரியாள் பூந்தமல்லி ஆலயத்தில் 2005 வருடங்கள் பணியாற்றின பிறகு அங்கிருந்து இங்கே டிரான்ஸ்ஃபர் மாறுதல் பெற்று இந்த ஆலயத்தில் ஒரு 3 வருடங்கள் பணி செய்ய கர்த்தர் சித்தமாக இருந்தார். அந்த 3 ஆண்டுகள் மட்டுமல்ல, அப்பப்பொழுது இந்த ஆலயத்தினுடைய சபை மக்களை பார்ப்பதற்கு கடவுள் மிக கிருபையாக இருந்தார். இங்கே ஆலயத்தில் பணி செய்கின்றவர்கள், ஆலயத்தின் மேல் வாஞ்சி இருக்கிறவர்கள், எல்லாம் காரியங்களிலும் பங்கு பெறுகின்ற சில முகங்களை நான் பார்க்கின்றேன். இன்க்ளூடிங் லே ப்ரீச்சர்ஸ், இல்லை அம்மாமார், விமென்ஸ் ஃபெலோஷிப், யூத் ஃபெலோஷிப், சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க. இப்போல்லாம் பெரிய பெரிய பிள்ளைங்கள் ஆகிட்டாங்க சண்டே ஸ்கூல் பிள்ளைங்கள். ஏன்னா ஏறக்குறைய ஒரு 20 வருடங்கள் நான் பிறகு இங்கே வருகின்றேன். ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற ஒரு நினைவு எனக்கு இருக்கிறது. எப்படி இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை அநேக ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆலய மறு ஒப்படைப்பு இந்த நன்னாளில் உங்களோட ஆண்டவருடைய திருவசனங்களை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக மீண்டும் ஒரு முறை தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை நான் போற்றுகின்றேன். ஆண்டவருடைய திருக்கரங்களில் உங்களை நான் ஒப்பு கொடுக்கின்றேன். ஆலய மறு ஒப்படைப்பு நாள் என்று நாம் ஆண்டவரை துதிக்க வந்திருக்கின்ற நாம் வேதத்தில் இருக்கின்ற சில வசனங்களை நாம் நினைவு கூறுவது உண்டு, நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய தலைப்பு குடும்பம். குடும்பம் ஒரு சரணாலயம். என்ன ஐயா புதுசாக சொல்கிறீங்க? குடும்பம் ஒரு என்ன சொல்லுவோம் பல்கலைக்கழகம். A family is a university. இதுதான் மக்களுடைய வழக்கத்தில் இருக்கிற ஒரு மரபு, ஒரு வார்த்தை. குடும்பம் ஒரு பெரிய ஒரு பல்கலைக்கழகம். இங்கே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த தலைப்பு குடும்பம் ஒரு சரணாலயம். சரணாலயம் என்ன? ஆமாம், வழக்கத்தில் இருக்கின்ற வார்த்தைகளை சொல்லுங்கள், பொருட்களை சொல்லுங்கள். சரணாலயம் நாடு விட்டு நாடு வந்து பறவைகள் இல்லை பெரிய பெரிய குளங்களை கண்டுபிடித்து அங்கே சில மாதங்கள் இருந்து இனவிருத்தி செய்துட்டு திரும்பி போயிடும், திருப்பி வரும். அது சரணாலயம். ஆனால் ஆங்கிலத்தில் சாங்சுவரி அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறது. சரணாலயத்திற்கு இங்கே நமக்கு மாற்றம் செய்யப்பட்டு கொடுத்திருக்கின்ற அந்த டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பு வந்து சாங்சுவரி. சாங்சுவரி என்ன? பரிசுத்த ஸ்தலம் இல்லை, தேவாலயம், மகா பரிசுத்த ஸ்தலம் இல்லையா? இப்போ நீங்கள் உட்காந்துட்டு இருக்கிற இடத்துக்கு பியூ என்ற பெயர், சபையார் உட்கார இடத்திற்கு பியூ என்ற பெயர். பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படுவதற்கு இங்கே வந்து நம்ம முழங்கால் படிட்டு ராபோதனை எடுக்கிறோம் இல்லையா, திருவிருந்து, அது பரிசுத்த ஸ்தலம். மகா பரிசுத்த ஸ்தலம் என்றது வந்து 1000 உள்ளே இருக்கிற அந்த ஸ்தலம். இந்த சிஸ்டம் நமது கிறிஸ்துவ மரபின்படி எவ்வளோ பெரிய தேவாலயமாக இருந்தாலும் அதற்கு அந்த 3 படிகள் முக்கியமாக இருக்கிறது. இதே போல் இந்து தேவாலயங்களும் இருக்கிறது.
ஆகவே பரிசுத்த ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தினுடைய மறு ஒப்படைப்பு இல்லை, எதை ஒப்பு கொடுக்க போகிறோம்? பில்டிங்கு ஒப்பு கொடுக்குறோம்னாக்கா பில்டிங்குக்காக நாம் என்ன செய்வோம்? ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். ஐயா, இங்கே தொழுகை செய்வதற்கு எங்களுக்கு ஒரு இடத்தை கொடுத்தீர், எங்களுடைய முன்னோர்கள் பெரியோர்கள் இந்த இடத்தை கண்டுபிடித்து இல்லை ஒரு சிறிய ஒரு ஆராதனை வழிபாடு தொடங்கி இதற்காக முயற்சி செய்தவர்கள், உழைத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். இது சபையில் இருக்கின்ற பெரியோர்கள் மற்றும் மறக்க முடியாதவர் டாக்டர் ஜபராஜ சாமியல் ஐயா அவர்களை, இந்த ஆலயத்தினுடைய ஃபவுண்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஆகையினால ஆலயத்தை நாம் ஒப்படைப்பு செய்வதா, அல்லது இந்த ஆலய தொழுகைக்கு வருகின்ற நாம் ஆண்டவரிடத்தில் மறு ஒப்படைப்பு தருவதா? இல்லை, இது ரெண்டுத்தையும் நம்ம யோசிக்கணும். ஆலயம் இல்லை என்றால் நாம் கூடி வர முடியாது. நாம் கூடி வருவதனால ஆண்டவரை போற்றுகின்றோம். அப்போது இந்த ஆலயத்திற்காக நாம் ஜெபிக்கவும் கடவுளுக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தவும், இந்த ஆலயம் சிறியதாக இருந்த ஆலயம் சற்று பெரிதாக கட்டுவதற்கு நன்கொடைகளை கொடுத்த மக்களையும் நாம் நினைத்து பார்க்க இந்த ஆலயத்தில் இன்றைக்கு நாம் கூடி வந்திருக்கின்றோம். எனக்கு நினைவு இருக்கிறது, ஏறக்குறைய ஒரு 12-15 லட்சம் வரையிலும் நான் போகும்போது நமது பில்டிங் ஃபண்டில் இருந்த காசு. ஆமாம், அதற்கு பிறகு முயற்சிகள் எடுத்து இந்த ஆலயத்தை கட்டி முடித்து இதில் தொழுகை செய்ய ஆண்டவர் கிருபையாக இருக்கின்றார். வாசிங்க வேத வசனத்தில் 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. என் நாமும் இந்த ஆலயத்திலே என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். அப்போது இந்த ஆலயத்தை புதிதாக கட்டி பிரதிஷ்டை செய்கின்ற பொழுது இந்த வசனத்தை கண்டிப்பாக வாசித்து அப்போது பேராயர் அவர்கள் உரையாடியிருப்பார், நல்ல ஒரு செய்தியை கொடுத்திருப்பார். இன்றைக்கு மறுவப்படைப்பு செய்கின்ற பொழுதும் இந்த வசனத்தை நாம் நினைவு கூற வேண்டும். ஏனென்றால் இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய இருதயம் இருக்கிறதாம். இந்த ஆலயத்தின் மேல் ஆண்டவருடைய கண்கள் எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறது. யார் யார் கரெக்டாக வர்றாங்க கோயிலுக்கு டைமுக்கு, யார் யார் லேட்டாக வர்றாங்க, யார் யார் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டான எப்படி? நம்ம சிஎஸ்ஐயில் நம்ம ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வழிபாடு ரொம்ப விசேஷமான வழிபாடு. நீங்கள் வீட்டில் போய் கூர்ந்து நீங்கள் நிதானமாக யோசித்து படிச்சிங்களான்னா நம்ம சிஎஸ்ஐ என்னுடைய ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் வேறு எங்கேயுமே பார்க்க முடியாது. இதில் நமக்கு ஆண்டவரை துதிக்கின்ற ஒரு பகுதி, போற்றுகின்ற பகுதி, பாவ மன்னிப்பு அது ஒரு பகுதி, திருவிருந்து வழிபாடு அது ஒரு பகுதி. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அந்த பிரசங்கம் பண்ணுற டைமுக்குள்ளே வருவாங்க. ஏன்னா படிக்கிறதே படிச்சுன்னு இருக்கிறாங்களே வழிபாட்டில். 75 வருஷமாக சிஎஸ்ஐ ஆரம்பத்திலிருந்து சரிப்பா ஒரு 15 நிமிஷம் இது ஓடட்டும், ஐயர் பிரசங்கம் பண்ணும்போது போகலாம். திருவிருந்து ஆராதனையில் நடைபெறுகிறது என்ன, பாவ மன்னிப்பெல்லாம் முடிஞ்சிட்டு பேருக்கு வருவாங்க. பாவ மன்னிப்பு ஜபம் பண்ணுறேன் இல்லையா. கத்தோலிக் திருச்சபையில் சில பாதிரிமாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, பார்த்துனா இருப்பாங்க. இந்த பாவ மன்னிப்பு ஜபம் முடிச்சுட்டு பிறகு யாரான வந்தாங்களா அவங்களுக்கு என்ன கிடையாது, புது நன்மை கிடையாது. இப்போ போயிடு இருக்காத போய் அங்கே லாஸ்ட்டில் போய் உட்காரணுவாங்க. நம்ம சிஎஸ்ஐயில் ஐயர்மாருங்க ரொம்ப அன்புள்ளவங்க. பாவம் ஒரு பயம் இருக்கும். இங்கிருந்து அனுப்பிட்டு மேலே வெளியில் போன உடனே சண்டை போடுவோம்ல.
இவைகளுக்கெல்லாம் ஒரு காரணம் என்னன்னு சொன்னா, நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் நினைவு கூறுவதில்லை. ஆண்டவருடைய இருதயம் இங்கே இருக்கிறது. The heart of Jesus Christ. இல்லை, கத்தோலிக் திருச்சபை திருப்பி நாம் பார்க்கும்போது அவங்க கன்னிமரியா அம்மா மேரி அம்மா படத்திலும் இருதயம் இங்கே ஒரு படம் இருக்கும். ஏசாமிதும் நிறைய சர்ச்சஸ் வந்து சேக்ரட் ஹார்ட்ஸ் சர்ச், இருதய ஆண்டவர் இருதய ஆண்டவர்னு சொல்லி போடுவாங்க. எப்போதாவது இந்த வசனத்தை சிந்தித்தோமா? நிறைய பேர் இருதயராஜன் பேர் வச்சிருப்பாங்க, ஆனால் இருதயமே இல்லாத மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. அவங்களோட நடவடிக்கை அப்படி இருக்கும். நான் ஏன் இதை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன்னு சொன்னால், இந்த ஆலயத்தில் ஆண்டவருடைய இருதயம் இருக்கிறது. இந்த ஆலயமே ஆண்டவருடைய இருதயம். The church itself heart of the God. கடவுள் சொல்றாரு, நீங்களே அந்த ஆலயம். ஆலயம் தூய பேதர் ஆலயம் இங்கே இருக்கிறது. அசோக் லைலண்ட் ஃபவுண்டரிஸ்க்கு ஆப்போசிட்டில் கட்டுப்பட்டு இருக்கிறது. இப்போ நீங்களே இந்த ஆலயம்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் எங்கெங்கே போகிறீர்களோ அங்கெல்லாம் நீங்கள் ஆலயங்களாக நடமாடுகின்றீர்கள். இயேசுவானவர் உங்களோடு கூட வருகின்றார். அவர் உங்களுடைய இருதயத்தில் இருக்கின்றார். அவர் உங்களை பார்க்கின்றார். அவர் உங்களை பார்க்கின்றார். இல்லை, நீங்களே அந்த தேவாலயம், நீங்களே அந்த தேவாலயம். அதனால என் கண்பார்ந்தவர்களே, the constant vision of God, the constant vision, ஆண்டவர் நம்மை கண்ணோக்கி பார்க்கின்றார். the constant presence of God. 121 சங்கீதம் இல்லை, 121 சங்கீதத்தை வாசிக்கின்ற பொழுது நம்மை அவர் எப்போதுமே காப்பாற்றுகின்ற தேவன். அவர் தூங்குவதும் இல்லை. ஆமா, தூக்கம் என்ன, உறக்கம் என்ன? நிறைய தடவை வாசித்துனே போயிடும் நம்ம, ஆனால் சற்று நிதானித்து கவனிக்கிறது இல்லை. தூக்கம் என்றால் என்ன, உறக்கம் என்றால் என்ன? தாவீது அரசன் மிக அழகாக பிரித்து சொல்லுகிறார். நம்மை காக்கின்ற கடவுள் தூங்குவதும் இல்லை, உறக்குவதும் இல்லை, ஒருங்குவதும் இல்லை. அப்படி என்றால் என்ன? தூக்கம் என்றால் என்ன? நல்லா தலையணி ஒன்று வச்சுக்கிட்டு தலைமாட்டில் நல்லா குரட்டு விட்டு நல்லா குர்றன்னு தூங்குறது தூக்கம். உறங்கிறது என்றால் என்ன? தூங்க மாட்டாங்க, கொஞ்ச நேரம் அப்படி கண்ணு மூடுவாங்க, திருப்பி தூங்குவாங்க. கோழியை கவனிச்சிங்களா? கோழி வளர்க்குறவங்க கவனித்து பாருங்க. கொஞ்சம் அப்படி மேய்ச்சல் போடுங்க, என்ன பண்ணும்? நல்லா மேய்ச்சி அப்புறம் கொஞ்ச நேரம் போயிட்டு அப்படியே நின்றுக்குன்னு தூங்கும், உறங்கும், தூங்குவாங்க. அப்படி என்றால் நம்மை காக்கின்ற கடவுள், அவருடைய இருதயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறதுனால நம்மை காக்கின்ற கடவுள், நம்மை கண்ணோக்குகின்ற கடவுள் எப்போதுமே தூங்குவதும் இல்லை, ஒருங்குவதும் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஆகினாலே இந்த பரிசுத்த ஸ்தலத்திற்கு வருகின்றவர்கள் ஆண்டவருடைய இருதயத்தை சுமந்து கொண்டு வருகின்றார். ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கின்றார். ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோட கூட இருக்கிறது. மற்ற வாலிப பிள்ளைங்களை விட்டுருங்க, அவங்கள பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நம்ம கிறிஸ்துவ வாலிப பிள்ளைகள் இன்றைக்கு எப்படி இருக்கின்றார்கள்? பிரசங்கி 11:1 சொல்லு, வாலிபனே உன்னுடைய வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. உன்னுடைய வாலிப பிராயம் கடவுளை நோக்கிப்பார். கடவுளுடைய சிந்தனை, கடவுளுடைய பயம், the fear of the Lord உனக்கு ஞானத்தை கொடுக்கிறது, உன்னுடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிக்கிறது. ஆகையினால் என் கண்பார்ந்தவர்களே, the presence of the God, இன்றைக்கு நம்முடைய வாலிப பிள்ளைகள் அதை நினைத்து பார்க்கிறார்களா? நினைத்து பார்த்த எந்த வாலிப பையனும் போதைப் பொருளுக்கு அடிமையாக மாட்டான். எந்த வாலிப பையனும் குடிக்கு அடிமையாக மாட்டான். ஒருவேளை நமது சபையில் பிள்ளைகள் அப்படி இருக்க மாட்டார்கள்,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பேர் தாய்மார்கள் சில சபையில் வருவாங்க, ஐயா என் மகனுக்காக ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்பேம்மா, கல்யாணம் பண்ணணுமா? சொல்லுங்கம்மா, ஒரு நல்ல பொண்ணை பார்த்து என்ன பண்ணலாம்? கல்யாணம் இல்லையா? இல்லை, அவனுக்கு இல்லாத பழக்கமே இல்லை. சிகரெட் பிடிக்கிறான், போதை பொருள், சினிமாவுக்கு போகிறான், வீட்டிலே தங்கறது இல்லை, எங்கே போகிறான் எங்கே வர்றான், காலையில் நைட்டு 10 மணிக்கு வந்து கதவு தட்டுறான், சாப்பாடு போட மாட்டேறான், சாப்பிட்றான், நல்லா சாப்பிட்றான், காலையில் ஏஞ்சி போயிடுறான். வேலையும் கிடையாது, வெற்றியும் கிடையாது. இதுக்கு பேர் வச்சிருப்போம் அந்த காலத்தில், இப்போ கூட இருக்கும், டிஎஸ், தண்டசோர். ஆமாம், எனக்கு அன்பார்ந்தவர்களே, you must know and you must be very careful and cautious about the constant vision of God, the constant presence of God and the constant guidance of the God. ஒருவேளை ஆலய மறு ஒப்படைக்கு வந்திருக்கின்ற நம் அனைவருமே வாலிப பிள்ளைகள் ஒரு பக்கமே நாம் சிந்திக்கின்ற பொழுது, பெரியோர்களும் தாய்மார்களும் தந்தைமார்களும் ஒருவேளை ஆண்டவருடைய இருதயங்களாக நாம் இருக்கின்றோமா? ஆண்டவர் என்னை கண்ணோக்கி பார்க்கின்றார் என்கின்ற ஒரு சிந்தனை எனக்கு இருக்கிறதா? அப்படி இருந்தால் கரெக்டாக ஃபர்ஸ்ட் பேல் அடிக்கும்போது வந்துடுவோம். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் நான் ஊழியம் பண்ணியிருக்கேன். 40 ஆண்டுகள் ஆயராக. சில ஆலயங்கள் ஃபர்ஸ்ட் பெல் அடிப்பாங்க, செகண்ட் பெல் அடிப்பாங்க, தேர்டு பெல் அடிப்பாங்க. மூப்பனார் வருவார், ஐயா ஒரு 10 பேர் கூட வரலையா, இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வருவாங்க, அப்போ தொடங்கலாம். ஆனால் ஆச்சரியமான காரியம், சில பேர் அந்த ஃபஸ்ட்டு பெல் அடித்து முடிச்ச பிறகு இன்னும் கோயில் அப்படியே நிரம்பி இருக்கும். கோயில் அப்படியே நிரம்பி இருக்கும். 128ஆம் சங்கீதம் 1வது வசனம், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளிலே நடக்கிறவன் பாக்கியவான், அவன் செழுமையாயிருப்பான், அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகினால் என் அன்பார்ந்தவர்களே, இந்த ஒப்படைப்பு நாளிலே நாம் கூடியிருக்கின்ற இந்த நாளிலே சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த நாளென்று அவன் செய்த ஒரு ஜெபம், இந்த இடத்துல ஏறெடுக்கின்ற ஜெபம் உம்மிடத்தில் சேருவதாக. இந்த இடத்துல உமது பிரசன்னத்தை மக்கள் உணர்வுள்ளவர்களாக இருப்பார்களாக. இந்த இடத்துல செய்கின்ற ஜெபங்களுக்கு நீர் விலை கொடுப்பீராக. அதனால் என் அன்பார்ந்தவர்களே, இந்த ஆலயம் கல் கட்டடத்தின் கட்டப்பட்ட ஒரு அழகான ஒரு ஆலயமாக இருந்தாலும் தேவனுடைய ஆலயம் உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறது. நீங்கள் நடமாடும் ஆலயங்களாக இருக்கிறீர்கள். அதற்காக நீங்கள் கடவுளுக்கு சாட்சியுள்ள மக்களாகவும், கடவுளுக்கு உண்மையுள்ள மக்களாகவும், கடவுளுக்கு பயந்த மக்களாகவும் நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆலயம் என்பது இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் உயிர். அவங்களுக்கு இஸ்ரவேல் மக்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமல்ல, அப்பப்போது எருசலேம் தேவாலயத்துக்கு போவார்கள், காணிக்கைகளை கொடுப்பார்கள். பஸ்கா பண்டிகை, இந்த மாதிரி சில சிறப்பான பண்டிகைகள் எல்லாம் போயிட்டு எருசலேம் தேவாலயத்துக்கு போயிட்டு அங்கே அவர்கள் ஆண்டவரை தொழுது கொள்வார்கள். எங்கே இருக்குது எருசலேம் தேவாலயம்? எங்கே இருக்குது எருசலேம் தேவாலயம்? சும்மா சொல்லுங்க, 1-2 சொல்லுங்க, அப்படி குழுக்கில் ஏதான ஒன்று கரெக்டாக ஆன்சர் வந்துடும். எருசலேம் தேவாலயம் எங்கே இருக்கிறது? மாசிலமணி அசரே அவர்கள் பேராயராக இருக்கும்போது அங்கே ஐயரா வந்தாலும் யார் அவரை பார்க்கறதுக்கு வந்தாலும் வந்த உடனே ஒரு கேள்வி கேட்பார். என்ன கேள்வி? அம்மா ஒரு கேள்வி கேட்பார். இன்றைக்கு நீங்கள் வேதம் வாசித்தீர்களா? ஆமாம் பிஷப், வாசித்தோம். என்ன வாசித்த? 23ஆம் சங்கீதம் வாசித்தேன். அது எங்கே இருக்கிறது? அது பைபிளில் இருக்குதுங்க பிஷப். இல்லை, இப்போ நான் கேட்ட கேள்வி என்ன?
எருசலேம் தேவாலயம் எங்கே இருக்கிறது? எருசலேமில் இருக்குதுங்க ஐயா. இன்னும் கொஞ்சம் அழுத்து பேசினா கானான் தேசத்தில் இருக்குதுங்க ஐயா. பாலும் தேனும் ஓடுகின்ற தேசம் இல்லை. 128ஆம் சங்கீதத்தில் வாசிக்கின்ற பொழுது திருமணமான தம்பதிகள் மறக்க முடியாது இல்லையா? கர்த்தருக்கு பயந்து அப்படியே வாசித்துனே வருவோம். அப்புறமா ஒரு 4வது வசனத்தில் என்ன வரும்? கர்த்தர் சியோனிலிருந்து. அப்போ எருசலேம் தேவாலயம் எங்கே இருக்கிறது? சியோன். சியோன் என்றால் என்ன? மலை. த மவுண்ட் ஜாயின் என்று சொல்றோம் இல்லையா? சியோனு மலை. சியோனு மலை. ஒலிவு மலைக்கு இருந்து பார்க்கின்ற பொழுது அந்த சியோனு மலை ஒலிவு மரத்தை அந்த மலையை விட கொஞ்சம் குறைவாக இருக்கும். பட் மலை அது, அவ்வளோதான். சியோனு மலை. நீங்கள் சங்கீதத்தில் நீங்கள் பார்த்தீங்களான்னா இந்த 137ஆம் சங்கீதம் என்று நினைக்கிறேன். எடுத்துங்க வாசிங்க. 137. ஆசை தம்பி, இன்னும் 2-3 வருஷம். போதும் போதும் போதும். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சியோனை நினைத்து அழுதோம். சியோன், அந்த சியோன் மலையின் மேலே தான் எருசலேம் தேவாலயம். அங்கேதான் சாலமோன் அரசர் கட்டின எருசலேம் தேவாலயம். அங்கேதான் சாலமோன் அரசர் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவா, இந்த இடத்துல உமது பிரசன்னம் வேண்டும், இங்கே ஜெபிக்கின்ற ஜெபங்கள் உமக்கு கேட்கப்பட வேண்டும், நீர் எப்போதுமே எங்களை பார்த்து கொண்டிருக்கின்ற தேவன். தாவீதரசன் எழுதுகின்ற இந்த பாடல்ல நாங்கள் பாபிலோன் தேசத்தில் இருந்தோம். ஏன் இருந்தாங்க? சிறைப்பட்டு போனார்கள். நேபுகாத்நேசர் காலத்தில் அடிமைகளாக கொண்டு போனார்கள். அங்கே போனால் இங்கே எருசலேம் தேவாலயத்திலும் இங்கேயும் பாடுகின்ற பாடல்கள் அவர்கள் பாட முடியாது. அவர்கள் வாசிக்கின்ற வாத்தியங்கள் அவர்கள் வாசிக்க முடியாது. எல்லாத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன். ஆமாம், இன்னும் காலம் வருகிறது. கிறிஸ்தவர்கள் கோயிலுக்கே வரக்கூடாது. கிறிஸ்தவர்கள் பைபிளெல்லாம் எடுத்துன்னு வரக்கூடாது. இந்த காலம் இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு சிரமங்கள் உண்டு. அப்போ பாபிலோன் தேசத்தில் இருக்கின்ற அடிமைகளாக கொண்டு சென்று இருக்கின்ற அந்த மக்கள் நினைத்து பார்க்கிறார்கள், ஆஹா, எவ்வளோ சந்தோஷமா நாம் நமது எருசலேம் தேவாலயத்திலே போயிட்டு காணிக்கைகளை செலுத்தி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம், எவ்வளோ பெரிய தேவாலயம். இப்போ அது முடியலையே, வேதனை. ஆலயத்திற்கு போக முடியலையே, காணிக்கைகளை கொடுக்க முடியல, வேதனை. இன்றைக்கு மறு ஒப்படைப்பு செய்கின்ற தூய பேதுரு ஆலய குடும்பங்களாக உங்களுக்கு ஆலயத்தின் மேல் இருக்கின்ற அந்த ஒரு வாஞ்சை, அந்த ஒரு கரிசனை. போன வாரம் ஆலயத்தில் சொன்னேன் நான், நமக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகை வரப்போகுது. தயவுசெய்து வழக்கமாக கோயிலுக்கு வர்றவங்க கொஞ்சம் ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் முன்னால் வந்து சீட்டிங்கில் பிடிச்சிடுங்க, சீட்டில் உட்காந்துருங்க. இல்லைன்னா அப்பப்போ வர்ற விசுவாசிங்க வந்து ஆக்குப்பை பண்ணிடுவாங்க. அப்புறமா உனக்கு சீட்டு இருக்காது. எல்லாம் சிரிச்சாங்க. மறு ஒப்படைப்பு செய்கின்ற இந்த நாளிலே எனக்கு அன்பார்ந்தவர்களே, இஸ்ரவேல் மக்களுக்கு இருக்கின்ற அந்த ஒரு வேதனை, அந்த ஒரு தாகம் கிறிஸ்துவ மக்களாக நமக்கு இருக்க வேண்டும். மேபி திஸ் இஸ் த கான்ஸ்டன்ட் பில்டிங். இது எங்கும் போகாது, எண்ணூர்ல தான் இருக்கும். ஆனா இது நடமாடாது. ஆனா நடமாடுகின்ற தேவாலயங்களாக நீங்கள், அங்கங்கே செல்லுகின்ற நீங்கள் கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறீர்களா? இயேசு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார் என்பதனை உணர்கிறீர்களா என்பதனை நீங்கள் சிந்திக்க வேண்டும். 139வது சங்கீதம் வாசிங்க. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் எங்கே போய் உட்காரணும் அங்கே நீங்க இருக்கிறீங்க. நான் எழுந்தாலும் இருக்கிறீங்க.
என்னுடைய எல்லா செயல்பாட்டுகளும் தூரத்திலிருந்தே அறிகிறீர்கள். நான் நடந்தாலும் படித்திருந்தாலும். ஆமாம், படிங்க, இன்னும் படி தம்பி. என்னுடைய வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். நான் ஒவ்வொரு நாளும் என்ன பழக்க வழக்கங்களை கொண்டிருக்கின்றேன், என்ன செய்கின்றேன், உமக்கு விரோதமாக என்ன தவறுகளை செய்கின்றேன் என்பதெல்லாம் உமக்கு தெரியும். நான் வானத்திற்கு போனாலும் அங்கே, நான் பாதாளத்திற்கு போனாலும் அங்கே. அதாவது அவருடைய பார்வையிலிருந்து நான் தப்பவே முடியாது. We cannot escape from the sight of the God. Why? That is the constant vision of God. That's the constant presence of God. The constant vigilance of the God. ஆகையினாலே மறு ஒப்படைப்புக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்ற நாம் நம்முடைய உள்ளங்களையே, நம்முடைய வாழ்வையே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த நாளிலும் கூட என்னை புதுப்பியும் சுவாமி, இந்த நாளிலும் கூட எனக்கு பலனை தாரும் சுவாமி, இந்த நாளிலும் கூட உங்களுடைய பிரசன்னத்தை உணர்ந்து நான் கிறிஸ்துவ மகனாக வாழ நீர் எனக்கு உதவி செய்யும் சுவாமி என்பதனை குறித்து நமக்கு இந்த பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களிலே சாலமோன் அரசரின் வழியாக நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகின்றார். செகண்ட் பார்ட். இன்றைக்கு நம்முடைய தலைப்பு குடும்பம். குடும்பம் ஒரு சரணாலயம். குடும்பம் ஒரு சரணாலயம். குடும்பம் ஒரு பாதுகாப்பான இடம். குடும்பம் ஒரு பாதுகாப்பான இடம். அதற்கு நம்ம வாசித்த பழைய ஏற்பாட்டு புத்தகம் ஆதியாகம் 15ஆம் அதிகாரம், 50வது அதிகாரம் 15லிருந்து 21 வசனங்கள் வரலையும் நம்ம வாசித்தோம் இல்லையா? யாருடைய குடும்பம்? அம்மா, யாருடைய குடும்பம்? யாக்கோபனுடைய குடும்பம். 12 மக்களுடைய குடும்பம். கடவுளுடைய வாக்குத்தத்தத்திலே வழிநடத்தப்பட்ட குடும்பம். ஆதியாகம் 12ஆம் அதிகாரம் நம்ம பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் யாக்கோபு ஆபிரகாமோடு சொல்கிறார், நான் காட்டுகின்ற தேசத்திற்கு நீ போ, நான் உன்னையும் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததி 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 அதை ஆசீர்வதிப்பேன். 89ஆம் அதிகாரம் சங்கீதம் 4வது வசனம் பார்த்தீங்களான்னா 4:5, உன்னுடைய சந்ததியை ஆசீர்வதிக்கிறது மட்டுமல்ல, உன்னுடைய சந்ததியை விருத்தி செய்வேன், உன்னுடைய சந்ததி என்றென்றைக்கும் இந்த பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தில் நிலைத்திருக்கும்படி நான் அவர்களை வழிநடத்துவேன். அம்மா, யெகோவா ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லின அந்த பாலும் தேனும் தேசம் ஆபிரகாம் அந்த காலத்தில் எப்படி இருந்தது? பாலும் தேனும் ஓடுற தேசமாக இருந்தது. எப்படி இருந்தது? திருப்பி நீங்கள் பைபிள் ஆதியாகத்திலேருந்து நீங்கள் கடைசி வரலும் வாசித்துன்னு இருக்கணும். வனாந்தரம், காட்டில் பார்க்கின்ற அந்த இடமெல்லாம் வனாந்தரம். ஆபிரகாமுக்கு கொஞ்சம் பயமாக இருந்திருக்கும். ஐயோ, இத்தே பாலும் தேனும் ஓடுகின்ற தேசன்றாரு. ஓகே, கடவுள் நம்ம வழி நடத்துவார். அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அந்த தேசம் ஈரான், ஈராக்கு அந்த பகுதியில் இருக்கிறதெல்லாம் இப்போ என்ன தேசம்? ஒரு 4 அடி தோணுனா பெட்ரோல் வருதுங்க, க்ரூட் ஆயில் வருதுங்க. த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் ரிச்சஸ்ட் பிளேசஸ். கடவுள் எந்த இடங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லி ஆசீர்வதித்தாரோ அந்த இடங்கள் உண்மையாகவே செழுமை குழந்த இடங்களாக இருக்கிறது. இவைகளை நான் உன்னுடைய சந்ததிக்கு கொடுக்கிறேன். அப்பெல்லாம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். எப்படி ஜெபம் பண்ணுவோம்? கொஞ்சம் வயசானவங்கெல்லாம் ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னால், ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் எப்படி ஜெபம் பண்ணோம்? எடுத்த உடனே இப்போ எப்படி ஆரம்பிப்போம் ஜெபம்? கிருபை நிறைந்த ஆண்டவரே, அன்புள்ள கர்த்தாவே, சர்வ சிருஷ்டிகரே, இப்படி தான் ஆரம்பிப்போம். ஆனால் கொஞ்சம் பின்னால் போங்க, ஒரு 15-20 வருஷத்துக்கு பின்னால், ஆபிரகாமின் தேவனே, யாக்கோபின் தேவனே, ஈசாக்கின் தேவனே,
அப்போது இருக்கிற வாலிபசங்க சின்ன சின்ன பசங்கள்லாம் நாங்களும் கிண்டல் பண்ணப்பா ஆரம்பிச்சிட்டாரா சாமி ஜபத்தை, எப்போ முடிக்க போகிறாரு தெரியல, ஆபிரகாம்லேருந்து தொடங்கி இருக்கிறாரு. யாக்கோபின் சந்ததி வறுமையிலே வாடுகின்ற சூழலில் எகிப்து தேசத்திற்கு தன்னுடைய பிள்ளைகளை அனுப்புகிறார். அதில் ஒரு மகனுக்கு நடந்த கொடூரம் 20 காசுகளுக்காக விற்று போட்டார்கள் எகிப்தியர்கள். அவன் அவதிப்பட்டு கண்ணீர் விட்டு வேதனைப்பட்டு எப்படியோ எகிப்தில் போயிட்டு அவன் ஒரு பெரிய அரசனாக ஆளுநராக அட்மினிஸ்ட்ரேட்டராக அங்கே ஆசீர்வதிக்கப்படுறான். வாசிங்க 46வது அதிகாரம் ஆதியாகமம். வாசிங்க 46 29வது வசனம் தம்பி. அழுதான் செய்து வருகிறது. யோசேப்பினுடைய சகோதரர்கள் தானியங்களுக்காக வரார்கள். அப்பொழுது எப்படியோ அவர் தகப்பனார், என்னுடைய தகப்பனார் எப்படி இருக்கிறார், அந்த 50வது அதிகாரம் மோட்சம் வாசிங்க, ஆதியாகமம் 50வது. என்னுடைய தகப்பனார் எப்படி இருக்கிறார் 45வது அதிகாரத்திலிருந்து ஆரம்பிக்குது. வந்திருக்கிறாரா அவர்? ஆமாம், அழைச்சிட்டு போங்க. அவன் தகப்பனாரை கட்டி பிடிச்சி முத்தமிட்டு அவன் அழுததாக வேதத்தில் பார்க்கின்றோம். கட்டுப்பிடித்து அழுகின்றான். எகிப்து ராஜ்யத்தினுடைய எகிப்து அரசனுடைய ஒரு பெரிய ஒரு அரசாளர் was the governor of the Egypt. கட்டிப்பிடிச்சு அழுகிறார். அப்போ அந்த தகப்பனார் இந்த மகனை பிள்ளைகளை எப்படியாக நேசித்திருப்பார், எப்படியாக அன்பு செலுத்தியிருப்பார், எப்படியாக அந்த பிள்ளைகளை கவனித்திருப்பார். யாக்கோபனுடைய வீடு அப்போ அது ஒரு பெரிய ஒரு சரணாலயம். 12 பேரை பெற்று வளர்த்து அவர்களை இது பண்ண முடியுமா? ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்களான்னா ஒரு குடும்பத்தில் 10 பேர் 12-15 இருப்பாங்க. அப்போ குடும்பம் அன்பு செலுத்துகின்ற ஒரு சரணாலயம். குடும்பம் அன்பு செலுத்துகின்ற சரணாலயம். நீங்கள் வாசித்தினே போனீங்களான்னா பார்வோன் எங்கே உங்கள் அப்பான்னு கேட்குறாரு. இதோ அவங்க அப்பா கிட்ட போயிட்டு, ஐயா நீங்கள் தான் யோசேப்பினுடைய தகப்பனாரா? ஆமாம், என் மேலே கைங்களை வச்சு என்னை ஆசீர்வதிங்க, கரங்களை வைத்து என்னை பிளஸ் பண்ணுங்க, என்ன இப்படிப்பட்ட ஒரு மகனை பெற்றெடுத்தீரே. எனக்கு அன்பார்ந்தவர்களே, அன்பு செலுத்துகின்ற குடும்பத்திலே தகப்பனார்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை மிக அன்பாக வளர்க்க வேண்டும். அதே நேரத்தில் கண்டிப்பாக வளர்க்க வேண்டும். அதே நேரத்தில் கரிசனையோடு வளர்க்க வேண்டும். ஏனென்றால் அது கடவுளுடைய குடும்பம். இட்ஸ் எ காட்ஸ் ஃபேமிலி. எங்கே கடவுளுடைய குடும்பம் இருக்கிறதோ, நாம் முன்னதாக சிந்தித்த போல ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது, ஆண்டவருடைய வழிநடத்துதல் அங்கே இருக்கிறது. அன்பு செலுத்துகின்ற ஒரு குடும்பம். இரண்டாவது பார்க்கின்ற பொழுது இந்த சகோதரர்கள் செய்த எல்லா விதமான காரியங்களையும் யோசேப்பு மறந்துடுறான். ஒவ்வொருத்தரையும் கட்டி பிடிக்கிறான். மன்னிக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்ற குடும்பமாக அது கண்டிப்பாக இருக்கும். ஆகையினால எனக்கு அன்பாக the home for the forgiveness, the home for the love, and the home for the reconciliation. எனக்கு அன்பார்ந்தவர்களே, யோசேப்பினுடைய வாழ்க்கையில இந்த 3 காரியங்கள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில பிரதிபலிக்க வேண்டும். தவறு செய்தானா மன்னியுங்கள், அவனோட கூட ஒப்புரவாகுங்கள். அநேக நேரங்களில் நான் கவனிக்கிறது, திருவிருந்து எடுக்கும்போது குடும்பத்தில் சண்டை வந்துடும், இல்லை நல்லா வேண்டியவங்களுக்கு சண்டை வந்துடும், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மத்தியில். அரணா ஒருத்தர் வந்தால் முட்டி போட்டு திருவிருந்து எடுக்கிறது வந்தாருன்னா அவர் வரமாட்டார்.
இல்லை நம்ம வரமாட்டாங்க. ஏமா காணோம், வந்திருந்த திருவிருந்து எடுக்கலையே? இல்லையா, குடும்பத்தில் ஒரு பிரச்சனையா? இதுதாங்க. இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எவ்வளவு இன்பம், எவ்வளவு நன்மை இங்குதாங்க நீங்க பெற முடியும். House is the house for forgiveness. House is the house for God's love. House is the house for reconciliation. இது ஒரு மாபெரும் சரணாலயம். ஆண்டவர் நாம் கொடுத்திருக்கின்ற ஒரு பெரிய ஒரு அருள் கொடை. The greatest gift in this world is the family. The family. இன்றைக்கு இருக்கின்ற ஒரு பரிதாப நிலை. நன்றாக பெற்றோர்கள் படிக்க வைக்கிறாங்க, களவு வாங்கி படிக்க வைக்கிறாங்க, கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. மகன் நன்றாக படித்து அமெரிக்கா போயிடுறான், கனடாவுக்கு போயிடுறான், துபாய்க்கு போயிடுறான். வருஷத்துக்கு ஒரு தரம் கூட வரமாட்டான் பெற்றோர்களை பார்க்கறது. எவ்வளவு ஒரு அவல நிலை. இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கின்ற ஒரு பெரிய பிரச்சனை முதுமை. அதுவும் கொடூரமானது என்னன்னா தனிமை, லோன்லினஸ். அநேக வயதானவர்கள் இல்லங்களை பார்க்கின்ற பொழுது ரொம்ப அழுகியா வரும். அம்மா அவங்க மகன் வந்துட்டு போவான், இல்லைங்கய்யா வர்றது இல்லைங்கய்யா. பணம் அதை அனுப்புகிறான், யாருக்கையா வேணும் பணம்? வந்து போனல பார்க்கணும்ல. Then what is the response of our children towards the parents? அன்பு செலுத்தின தந்தை, அன்பாக வளர்த்த தந்தை, தாய். எனக்கு அன்பார்ந்தவர்களை வேதத்தில் பார்க்கின்ற போது அன்பு செலுத்துகின்ற பெற்றோர்கள், குடும்பங்கள் தான் கடவுள் கொடுத்திருக்கிறார். யாக்கோபனுடைய சந்ததியாரை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது எழுங்க, லூக்கா 15. லூக்கா 15 கட்டிங்களா? உங்களுக்கு பிரியமான ஒரு வசனத்தை வாசிங்க. பார்த்தீங்களா? பழைய ஏற்பாட்டிலே மகன் யோசேப்பு தன்னுடைய தகப்பன் யாக்கோபை பார்த்த உடனே கட்டி பிடித்து கொண்டு முத்தம் கொண்டு அழுதிருப்பான், நிச்சயம் அழுதிருப்பான். இங்கே தகப்பனார் தன்னுடைய மகனை பார்த்தவுடனே அழுது கட்டிப்பிடித்து கொண்டு அவனை வீட்டிற்கு வரவேற்கின்றார். What a great concern and love of the father towards their children. கொண்டாடுவோம், என்னுடைய மகன் மீண்டுமா வந்து விட்டான். இல்லை, கொண்டாடுவோம், என்னுடைய மகன் மீண்டுமாக என்னிடத்திலே அவன் வந்துவிட்டான். அவனுடைய சகோதரனுக்கும் ரொம்ப வருத்தம். அயோக்கிய ராஸ்கல், இவன் சொத்தெல்லாம் எடுத்துன்னு போய் செலவு பண்ணிட்டு வர்றான். இவனுக்கு ஒரு பண்டிகை, ரிங்கு போடுறது, பாதரட்சிங்க போடுறது, ட்ரெஸ்ஸு. தகப்பனார் இடத்துல ஒரே பிரச்சனை. தகப்பனார் சொல்றார், நீ என் கூட தான்பா இருக்கிற, இந்த சொத்தெல்லாம் உனக்கு தான். இவன் காணாமல் போனான், இவன் மரித்தான். அது இருக்குது வேதத்தில். இவன் மரித்தான், மீண்டுமாக பிழைத்து வந்தான். அதாவது எல்லையில்லா மன்னிப்பு. எல்லையில்லா மன்னிப்பு. அதுதான் இயேசு அமைச்சிடம் சொல்றாங்க. கேட்குறாங்க, இயேசுவே போதகரே, என் சகோதரனை நான் எத்தனை தரம் மன்னிக்கணும்? 70 தரம். அப்படி என்றால் என்ன? உன்னுடைய வாழ்நாள் முழுவதும் உயிர் இருக்கிற வரலும் நீ மன்னிச்சுதானே ஆகணும். That could be the nature of the Christian community and believers. மன்னிக்கின்ற தன்மை உன்னிடத்தில் இருந்தால் நீ உண்மையான கிறிஸ்தவன். உண்மையான அன்பு, இந்த தகப்பனாருக்கு பிள்ளைகளுக்கு இருக்கின்ற அன்பு, பிள்ளைகள் 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 எல்லோருக்கும் இருக்க வேண்டியது பிரதானமான ஒரு நேச்சர். அன்பு செலுத்து. அன்பு இருந்தால் கிரியைகளை செய்ய முடியும், கிரியைகள் இருந்தால் செய்கைகளை செய்ய முடியும். நீ அன்பு இருந்து கிரியைகளை செய்யலைன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, உன் கிரியைகள் செத்தன.
ஆகையினால என் கண்பார்ந்தவரே, இந்த தகப்பனார் காணாமல் போன மகன் எப்போ வருவானோ என்று ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார். இவன் மரித்தான், மீண்டுமாக வந்தான். இதில் காணப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு இது தெரியும், என்ன தெரியுமா? நமக்கு தெரியும்ல, ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியதா, ஆண்டவருடைய அன்பு இவ்வளவு பெரியதா. இன்னும் பாவங்கள் தவறுகள் செய்தாலும் மன்னிக்கின்ற ஒரு அன்பு, தகப்பனாருடைய அன்பு. யோவான் 3:16 இல்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான விசுவாசிக்கிறவனை கெட்டு போகாமல் அவரை தந்தில் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார். ஆண்டவருடைய மிக முக்கியமான ஒரு தன்மை, the greatest nature of our Almighty God is love, nothing but love. அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே மன்னிக்கின்ற தன்மை, அங்கே மன்னிக்கின்ற தன்மை. அன்பு எங்கே இருக்கிறதோ அங்கே மகனோட தகப்பனார் ஒப்புருவாகுகின்ற தன்மை, ஒப்புருவாகுகின்ற. இத்தகைய லட்சணங்கள், இத்தகைய பண்புகள் கிறிஸ்துவ மக்களாக நமக்கு இருக்க வேண்டும். ஒருவேளை இந்த நன்னாளிலே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்ற, மறு ஒப்படைப்பு செய்கின்ற இந்த ஆலயம் மட்டுமல்ல, இந்த ஆலயத்தினுடைய உறுப்பினர்களாக நாம் அனைவரும் ஆண்டவரிடத்திலே நாம் மறு ஒப்படைப்பு செய்து கொள்ள வேண்டும். உண்மையான அன்பு என்னிடத்தில் இருக்கிறதா? உண்மையான ஒப்புருவாகின்ற தன்மை என்னிடத்தில் இருக்கிறதா? உண்மையான மன்னிக்கின்ற தன்மை, அன்பு, மன்னிப்பு, ரெகன்சிலியேஷன், ஒப்புருவாகின்ற தன்மை அங்கே இருக்கிறதா? உன்னிடத்தில் மன்னிக்கின்ற தன்மை, உன்னிடத்தில் அன்பு செலுத்துகின்ற தன்மை, உன்னிடத்தில் ஒப்புருவாகின்ற தன்மை இருந்தால் நாம் தான் கடவுளுடைய பிரதிநிதிகள். நாம் தான் கடவுளுடைய பிரதிநிதி. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா நீங்கள் கடவுள் ஐயான்னுவாங்க. நான் கடவுளை பார்க்கல ஐயா, நீங்கள் தான் கடவுள். எப்போவோ உதவி செய்திருப்போம், எப்போவோ அவனுக்கு ஒரு உதவிகளை செய்திருப்போம். அது பல ஆண்டுகளுக்கு பிறகு அவன் யோசித்திருப்பான், பார்க்கும் ஐயா கடவுளை பார்த்த மாதிரி இருக்குது ஐயா. ஆகினாலே எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே ஆலயத்தினுடைய மறு ஒப்படைப்பு செய்கின்றேன். ஆஃப்டர் 17 years அல்லது ஆஃப்டர் 25 years 30 years உண்மையாகவே நாம் ஆண்டவரிடத்திலே நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். என்னிடத்தில் ஏதாவது குறை இருக்கிறதா கடவுளே, அதை நிறைவாக்கும் சுவாமி. அன்பு இல்லாதவனாக இருந்தால் நான் அன்பு பெற்றுக்கொள்ளட்டும். மன்னிக்கின்ற தன்மை என்னிடத்தில் இல்லை என்றால் நான் மன்னிக்க வேண்டும். ஒப்புருவாகுகின்ற தன்மை என்னிடத்தில் இல்லை என்றால் ஒப்புருவாக. அப்படி நாம் வாழ்கின்ற பொழுது நம்மையும் ஆழ்ந்தவர் ஆசீர்வதிப்பார், குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். நம் வழியாக அநேக மக்கள் ஆலயத்திலே வந்து சேருவார்கள், ஆலயத்தில் வந்து சேருவார்கள். ஆண்டவர் இந்த வசனங்களை நமக்கென்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.